Welcome to CHA Club India channel, EDI Alert. இன்னொரு கேட்டகரி ஆஃப் EDI Alert அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன். எல்லா எக்ஸ்போர்ட்டர்ஸும் எலிஜிபிள் எக்ஸ்போர்ட்டர்ஸு இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன்ஸை ஏற்கனவே வாங்கி இம்போர்ட் டியூட்டி ஃப்ரீக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. லைசன்ஸ் பிரகாரம் வேலிடிட்டி பார்த்திங்கன்னா இம்போர்ட்டுக்கு 12 மாதம், எக்ஸ்போர்ட்டுக்கு 18 மாதம் லைசன்ஸு பிரகாரம். இந்த லைசன்ஸில் சில கண்டிஷன் ஷீட்ஸ் இருக்கும், அது எல்லாருமே வாட்ச் பண்ணி படிக்கணும். அதை ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தரைசேஷனுடைய வேலிடிட்டி முடிஞ்ச உடனேயே 2 மாதத்துக்குள்ள எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை அந்த டிபார்ட்மெண்ட்டில் சப்மிட் பண்ணி அதுக்கு உண்டான அக்னாலஜ்மெண்ட்டை கரெக்டாக கையில் வச்சுக்கணும். இன்னொரு கேட்டகரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கேபிட்டல் குட்ஸ், இபிசிஜி லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. இபிசிஜி லைசன்ஸுடைய இம்போர்ட் வேலிடிட்டி ஒரிஜினலி 2 இயர்ஸ் ஃபார் இம்போர்ட்டு, 6 இயர்ஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸு. அதில் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தாக்க சரிப்படாது. லெட்டஸ் கான்சன்ட்ரேட் ஆன் தி கண்டிஷன் ஷீட்டு. எப்படி அட்வான்ஸ் லைசன்ஸுடைய கண்டிஷன் ஷீட்டை பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் அந்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் வேலிடிட்டி எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் பீரியட் முடிஞ்ச கையோட இஓடிசி எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே டெட்லைனுக்குள்ளே சப்மிட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கணும். சிம்பிள் பாண்டு வித் பேங்க் கேரண்டி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, பில் ஆஃப் என்ட்ரிக்கு. அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனுக்கும் சரி, இபிசிஜி லைசன்ஸுக்கும் சரி நீங்கள் ஒரு சிம்பிள் பாண்டை கொடுத்துருக்கலாம், வித்து ஆர் வித்தவுட் பேங்க் கேரண்டி. இதன் மூலியமாகவும் உங்களுக்கு அந்த கஸ்டம்ஸ் ஜோன்லேருந்து அலர்ட்டு இடிஐ மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இஓடிசி எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் டிஜிஎஃப்டிக்கு சப்மிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, சப்மிட் பண்ணும்போது அதை க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். சம்டைம்ஸு ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி வந்ததுன்னா உடனுக்குடன் அந்த டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள். அங்கே இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இங்கே என்ன பண்ணுறீங்களோ அங்கே தெரியப்படுத்திங்கன்னா இந்த இடிஐ அலர்ட்டிலிருந்து ஓரளவுக்கு நம்ம இஷ்யூஸ் வராமல் நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸை எஸ்பெஷலி லைவ் ஷிப்மெண்ட்ஸை காப்பாற்றிக்கலாம். இடிஐ அலர்ட்டில் இன்னொரு கேட்டகரி சேம் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் வந்து நோ நாம்ஸ் கேட்டகரியில் இஷ்யூ பண்ணுவாங்க, நாம்ஸ் கேட்டகரியில் இஷ்யூ பண்ணுவாங்க, நெட் டு நெட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க. வேறு சில கேட்டகரிஸ்லையும் அட்வான்ஸ் லைசன்ஸ் இஷ்யூ ஆகும். நாம்ஸையும் நெட்டையும் நம்ம பேச போகிறதில்ல. நோ நாம்ஸ் கேட்டகரி லைசன்ஸ் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் வாங்கினீங்கன்னா என்ன ஆகும்னா, அது ஒரு யூனிக் ப்ராடக்டாக இருக்கும். இட் வில் பி இன் கேஜிஸ் நம்பர்ஸ் மிக்சப்பில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டு கொடுக்குறீங்களோ அதை தான் வந்து லோக்கல் ஆர்ஏ உங்களுக்கு லைசன்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. நோ நாம்ஸ் லைசன்ஸு அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய வேஸ்டேஜ் டிக்ளரேஷனை வச்சு உங்களுடைய கண்டென்ட்டை வச்சு லைசன்ஸ் இஷ்யூ ஆகிடும். நீங்கள் இம்போர்ட்டை பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நோ நாம்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, இந்த வேஸ்டேஜையும் உங்களுடைய குவான்டிட்டி இன்புட் அவுட்புட்டை வேலிடேட் பண்ணுற பவர், அப்ரூவல் பண்ணுற பவர் வந்து லோக்கல் டிஜிஎஃப்டி ரீஜனல் அத்தாரிட்டிக்கு கிடையாது. இந்த நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனேயே அது வந்து டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸு டிஜிஎஃப்டி டெல்லிக்கு போயிடும். டெல்லியில் இந்த மாதிரி நோ நாம்ஸ் கேட்டகரிலாம் எப்படி அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மினிட்ஸ் மீட்டிங் நடக்கும். அதுக்கு வந்து எப்படிங்கன்னா நாம்ஸ் கமிட்டி 1, நாம்ஸ் கமிட்டி 2, நாம்ஸ் கமிட்டி 3, நாம்ஸ் கமிட்டி 4 இப்படி பலவிதமான கமிட்டிஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ஸு, ரப்பரு, கெமிக்கலு, மிஸ்லேனியஸு இப்படி பலவிதமான கேட்டகரிஸ் வந்து அந்த நாம்ஸ் கமிட்டியில் லிங்க் ஆகிருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் இங்கேருந்து ஆன்லைனில் போயிடும். அவங்க அந்த அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்னி பண்ணி வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணி எல்லாம் சரியாக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 5% வேஸ்டேஜ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம்.
அக்செப்ட் பண்ணாமல் போகலாம், இல்லை உங்கள்கிட்ட வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோடைய மீட்டிங்ஸையும் இமெயில்ஸையும் உங்கள் போர்ட்டலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தான் ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனோ ஒரு டெஃபிஷியன்சியை கேட்டால் உடனுக்குடன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மீட்டிங் நடக்கிறதுக்குள்ளேயே கூட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நோ நார்ம்ஸ் கேட்டகரியில் அட்வான்ஸ் ஆத்தரைசேஷனை வாங்கியிருப்பீங்க இல்லையா, உங்கள் இம்போர்ட்டையும் முடிச்சிருப்பீங்க, எக்ஸ்போர்ட்டையும் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் லோக்கல் டிஜிஎஃப்டி ரீஜனல் அத்தாரிட்டி அவங்க உங்களுக்கு லைசன்ஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண டேட்டாவை வச்சு ஷிப்பிங் பில்லு பிஆர்சி எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணினா கூட லோக்கல் டிஜிஎஃப்டி ரீஜனல் அத்தாரிட்டியால் உங்களுக்கு இஓடிசி எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து நோ நார்ம்ஸ் கேட்டகரி. இதே நார்ம்ஸ் கேட்டகரியாக இருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை, டெல்லிக்கு நம்ம ரெஃபரன்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நோ நார்ம்ஸ் கேட்டகரியில் என்ன ஆகுனா, நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சிருந்தா கூட இவங்க என்ன சொல்லுவாங்க, கமெண்ட்ஸ் ஆர் கமிட்டி மீட்டிங், நார்ம்ஸ் கமிட்டி மீட்டிங்குடைய அப்ரூவல் அவைட்டட். நம்மளை ஃபாலோ பண்ணணும், அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்றது என்னுடைய கருத்து. ஆர்ஏ அத்தாரிட்டிக்கு இதில் ரோல்ஸ் இருக்காது. அவங்க ஏதாவது ஹெட் குவார்ட்டர்ஸில் லோக்கல் ஆர்ஏக்கு இந்த லைசன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளை கேட்பாங்க, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக ஹெட் குவார்ட்டர்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும். நோ நார்ம்ஸ் கேட்டகரியில் இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஆர்ஏலையும் அவங்களுக்கும் தெரியும் இது வந்து டெல்லியில் பெண்டிங் இருக்குன்னு. இதுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெல்லியில் அப்ளை பண்ண அக்னாலஜ்மெண்ட் காப்பி இருக்குல்ல, அதை கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் எடுத்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த கஸ்டம்ஸ் ஜூரிஸ்டிக்ஷனில் எந்த போர்ட்டில் உங்களுக்கு லைசன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகி எங்கே நீங்கள் சிம்பிள் பாண்டோ வித் பேங்க் கேரண்டி ஆர் வித்தவுட் பேங்க் கேரண்டி கொடுத்தீங்களோ அங்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கஸ்டம் ஹவுஸஸ்க்கும் அவங்களுக்கும் புரியும், ஓ இந்த லைசன்ஸ் வந்து இன்னும் டெல்லியில் வந்து நார்ம்ஸ் கமிட்டியில் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இடிஐ அலர்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு. ஸோ நீங்கள் டெல்லியிலையும் ஃபாலோ பண்ணணும், லோக்கல் டிஜிஎஃப்டி ஆர்ஏலையும் நீங்கள் சொல்லணும். முக்கியமாக கஸ்டம்ஸில் எங்கே இந்த லைசன்ஸ் ரெஜிஸ்டர் ஆச்சோ அங்கே ஒரு இந்த டேட்டாஸையும் இந்த டீட்டெயில்ஸையும் ஒரு லெட்டரில் டைப் அடித்து ஒரு தபால் மூலியமாகவோ இல்லை ஒரு இன்பர்சன் மூலியமாகவோ போய் ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வாங்கி வச்சுட்டிங்கன்னா இடிஐ அலர்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். நோ நார்ம்ஸ் கேட்டகரியில் இடிஐ அலர்ட்டு வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன சில சஜஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ணலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனிஸு அவங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி அலர்ட்ஸ் வருன்றத நீங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேட்டகரியில் இல்லாதது கூட வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக இருந்து அலர்ட்லேருந்து ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தேங்க்யூ.